ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறபடியால் உங்களை தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களை தேடி வந்து உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாது. அநேக காரியத்தை குறித்து நீ பயந்து இருக்கிறாய். நாளுக்கு நாள் நீ பயந்து பயந்து ஒவ்வொரு நாளும் உன் சரீரம் இழைத்து கொண்டு போகிறது. நீ பயந்து கொண்டு இருக்கிறாய். எதை குறித்து பயப்படுறாய்? எதை குறித்து பயந்து இருக்கிறாய்? எது உன்னை கலக்கம் வைக்கிறது? எதனால நைட்டு அழுது கொண்டு இருக்கிறாய்? எது ஒவ்வொரு நாளும் உன்னை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. போதும், நீ பயந்தது போதும், நீ பயந்தது போதும். உனக்கு பயந்த காரியம் உனக்கு நடைபெறப்படாது. ஐயோ, இந்த காரியத்தை நினைத்து நான் பயந்து கொண்டு இருக்கிறேன். இந்த காரியத்தை குறித்து நான் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன். இது ஒவ்வொரு நாளும் என்னை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்குது. இந்த வேதனையிலிருந்து, இந்த துக்கத்திலிருந்து, இந்த சஞ்சலத்திலிருந்து யார் என்னை விடுவிக்க முடியும் என்று ஏக்கத்தோடு இருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இயேசு உன்னை விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு உனக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசு உன் இருதயத்தில் பட்ட காயத்தை ஆத்த போகிறார். உன் இருதயத்தில் பட்ட காயத்தை, உன் சரீரம் முழுவதும் எந்த இடத்துல காயப்பட்டிருக்குதோ, உன் சரீரம் முழுவதும் எதில் வேதனை இருக்குதோ, உன் சரீரம் முழுவதும் எதில் உனக்கு துக்கமாக இருக்குதோ, அது எல்லாத்தையும் இயேசு மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீ பயப்படாது, நான் உன்னோட கூட இருக்கிறேன். திகையாது, நான் உன்னை தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உனக்கு சகாயம் பண்ண வந்திருக்கிறார் அந்த இயேசு சொல்லுகிறார், நீ பயப்படாது. போதும் பயந்தது. ஆமென்.